இந்த ஆட்டம் ரொம்ப வேற மாதிரி இருக்கும், ருத்ர தாண்டவமா இருக்கும். நீ ஆடுறி ருக்மணி. டேய் குண்டா தோசை ரொம்ப மெலிசா இருக்கு. குண்டா குண்டா தோசை ஊத்து. குண்டான்னு குண்டாடி குண்டா தோசை ஊத்து. மெலிசா இருக்கு குண்டா. ஏ அன்பு, இப்ப நீ செஞ்சு நிக்கிற வேலையால உனக்கு எந்த யூஸும் கிடையாது. நானும் அந்த இடத்துல இருந்தால சொல்றேன். ஆட்டத்தை சரியா முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்ப வேகப்படுத்தணும்னு தெரியணும். இனி பாருங்க என் ஆட்டத்தை. சாக்கடை நாட்டம் தாங்க முடியவில்லை என்பதனால் அப்பனும் மகனும் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் போர்வையை பூத்துகிறார்கள். பின்னால சாக்கடையினர் இவர்கள் மன்னர் பரம்பரை அல்லவா? ஏன்னு கேட்டா சாக்கடைக்கு வெக்கமா இருக்கும். சரி, நம்ம தான் சாக்கடை நினைச்சிட்டு இருக்கோம், அதை விட பெரிய சாக்கடையில இருந்தும் இருக்கே அப்படின்ட்டு. Mangala Bhava. 2 seconds later. பண்டி காமாட்சி பண்டி கிழக்கே ஓ பொள்ளாச்சி பண்டி. அலுமா டோலுமா ஒன்றரை மாசம் லீவுமா. லீவுல ஒரு புறா சுத்த போறேன் நானுமா. மக்கட்டா 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 டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். ஒரு படுறா போடா டே. அனகொண்டாக்கும் அலுமினிய குண்டாக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு தெரியுமா? சொல்லு. அனகொண்டா தண்ணிக்குள்ள இருக்கு, அலுமினிய குண்டாக்குள்ள தண்ணி இருக்கு. எப்படி தெரியும் உனக்கு? எல்லாமே இந்த இது செஞ்சு வச்சிருக்கீங்க. தெரியக்கூடாது, எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கீங்க. வண்டி யார தள்ளிட்டு போறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. நின்னு கேக்கல என்ன ஆச்சுன்றது. என்னங்க ஆச்சு? பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் பங்க் எவ்வளவு தொலை இருக்கு?
2 கிலோமீட்டரா? சரி அப்படியே தள்ளிட்டே போங்க, உடம்பு குறைஞ்சிரும். ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவிங்க செஞ்சுட்டு ஒருத்தருக்கு செய்யணுங்க. என்னது இது? லிப்ஸ்டிக் மார்க். உன் ஷர்ட்ல எப்படி வந்தது? உன்னோட லிப்ஸ்டிக் என் ஷர்ட்ல வராம வேற யாரோடது வரும்? என்னோடது பிங்க் கலர், இது வேற ஷர்ட். எப்படி வந்தது? அதுவா? அது வந்து சந்தோஷோடது. இதுக்கும் சந்தோஷா? அப்படியா? இல்ல கொஞ்ச நாளா அவனோட ஆக்டிவிட்டி சரியாவே இல்ல. டக்குன்னு ஒரு நாள் லிப்ஸ்டிக் போட்டு வந்து என் சட்டையில முத்தம் கொடுத்துட்டான். ஹலோ சந்தோஷன். ஹாய் ஹரிணி, உன் ஷேடு விட என் ஷேடு அழகா இருக்குல்ல? அப்பா இதுவும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் தான்ப்பா. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? டேய் உன் காஜுக்காக நான் கண்ட கருமத்தெல்லாம் போட்டிருக்கேன்டா. சாரிடா, எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலடா, அதான்டா அப்படி பண்ணிட்டேன். இப்ப இதுக்கு என்ன சொல்ல போற? அது ஷாலு. இது என்னோட ஷாலே இல்ல. அதுவும் சந்தோஷோடதுதான். நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். இரு. ஐயோ ஷை, அங்க பாரு. யாரும் போய் தப்பாத்துக்காதீங்க ப்ரோ, ஒரு மொளை மாதிரிக்காக பண்ணது ப்ரோ. டே மௌனே, அப்பா சாரிடா, நீ வா போலாம். பாத்துட்டேல, வா வா வா. என்னடா கைய கட்டி கூப்பிடுற? இதோ அப்பா வர. பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட். என்ன பண்ணணும்? காவடா பொம்பளை போய் வர சொல்றேன்டா. போடா, நான் நேரட்டா மேட்ருக்கு போறேன்டா. சார்லே நீ பொண்ணா பையனா? அது எப்பறம் எஸ்ஆன்னு வரல சொல்லுவோம். பைத்தியக்கார எஸ் ஃபார் மேல், நோ ஃபார் ஃபீமேல். இப்ப நடுவில் இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் என்னடா? சார்லே அறிதே. எந்திரிக்க கூடாதா? எப்படியா பசங்க? சார்லி அறிதே. ஓகே லெட்ஸ் கோ. சார்லி நீங்க பொம்பளையா? பொம்பளை சோக்கு. சார்லி ஆர் யூ வெர்ஜின்? அறிதே. கோபால் கேவடியா. Thank you. உம்மா குடுக்கடா. மதுரையில் அந்த மாநாட்டுல நாம என்ன பண்ண போறோம்னா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு படிக்கிறாரு. நீ என்ன பண்ணுவன்னே உனக்கு தெரியலன்னா நீ என்ன பண்ணுவ? சரி, கச்சத்தீவை மீட்கணும், எப்படி மீட்ப? முல்லை பெரியார் பிரச்சனை தீர்க்கணும், எப்படி தீர்ப்ப? காவிரி பிரச்சனை எப்படி தீர்ப்ப? நெய்வேலி பிரச்சனை எப்படி தீர்ப்ப? கூடங்குளம் அணுல பிரச்சனை எப்படி தீர்ப்ப? ஸ்டைலைட்டுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கிற? பரந்தூர் வேண்டாம், வேற இடத்துல எப்படி விமான நிலையம் வைப்ப? என்ன தீர்வு இருக்கு? ஒரு பிரச்சனை, சரி, பிரச்சனைக்கு தீர்வு என்ன உன்ட்ட? நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம போர் தொடுத்து போயிருவோமா? இப்படி இந்த கட்சி வருவோம், நீதிமன்றம் மூலமாகவும் சர்வதேச தீர்வு மூலமா தானே போயாகும். கச்சத்தீவு பிரச்சனைக்கும் காவிரி பிரச்சனைக்கும் முல்லை பெரியார் பிரச்சனைக்கும் சீமான் ஒரு தீர்வு சொல்லுங்க. அதாவது நான் தான் தண்ணீரே நாங்க கேட்க போறது இல்லை. கச்சத்தீவை எப்படி மீட்கிறது? காவிரியில தண்ணி எப்படி வாங்குறது? முல்லை பெரியார் அணையை 156 அடிக்கு எப்படி கொண்டு போறது? அதான் தம்பி, இந்த மாநிலங்கள்ல நீர்ங்கிறது அரசியலாக்கப்பட்ட பிறகு அதுல ஒரு தீர்வு காண முடியாது. தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரோட மாற்று வழி தீர்வு காண முடியாத பிரச்சனையா தான் இருக்குங்கிறது நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்புறம் தீர்வு காணதில் அவங்க குற்றம் சாட்டுறீங்க. நான் கேட்கறது கச்சத்தீவு பிரச்சனை இல்ல, முல்லை பெரியார்ல காவிரியில துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஒரு தீர்வு நீங்க சொல்லுங்க. இருக்க முடியலமா? அமைதியா இருங்க. கிருன்னு வருது. கிருன்னு வருதா? அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். Oh my god! Oh my god!
Es ist schlimm, wie eure Lachen sich dann so gegenseitig. Guck mal, das steigert sich so voll. Marco, I'm giving you instructions. Charlie's Angel. I say blue, so if anyone doesn't like it, come text me. Beatbox. Slim Shady. Let's see what it says. Garden's fan. Hello. Hey, don't be smoking cigarettes if you're pregnant. What's wrong with you? I'm not